நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுடைய மிரட்டல் காரணமாகவே அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னு தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அண்மையில பேசியிருந்தாரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த கருத்திற்கு ரஜினி சாருடைய ரசிகர்கள், எதிர்கட்சியினர் உட்பட பலருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய எக்ஸ் தளத்துல தாவேகா கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்துல என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவு குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரன், எல் முருகன், அமைச்சர் ரகுபதி, திருமாவளவன், திரு எம்பி வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, அர்ஜுனாமூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், ஜி கே வாசன், ஜான் பாண்டியன், புகழேந்தி மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்கள், அமீர், தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் அப்படின்னு அனைவருக்குமே நன்றி தெரிவித்து கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா அவர் கடிதம் வெளியிட்டதை அடுத்து ரஜினி சாருடைய ரசிகர்கள் பல பேருமே களத்துல இறங்கிட்டாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல ரஜினி சாருடைய ரெஃபரன்ஸ் வைத்துதான் அனைத்து படங்களையுமே ஓட்டுனாரு. ஏன் ரஜினி சார் தான் தளபதி விஜய் அவர்களுக்கே ரோல் மாடலாக இருந்தாரு. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரை எதிர்த்து எப்படி தாவேகாவினர் பேசினாங்க அப்படின்றத எங்களால ஏத்துக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லி கொந்தளித்துமே பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பூதாகரமாக படிச்சிருக்கு. இந்த சம்பவம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.